அந்த ஸ்கிரிப்டை வாங்கி அவங்க படிச்சுட்டே இருப்பாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருப்பாங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கு மதர் டங் மலையாளமாக இருந்தாலும் ஸ்கிரிப்டை ட்ரான்ஸ்லேட் பண்ணி, தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி, அதை வாங்கி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட டெடிகேஷன் வந்து ஒரு முறைக்கு 3 முறையாக டைரக்டரோட உட்காந்து சீனுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட போய் பக்கத்தில் போய் உட்காந்துப்பார். எந்த நேரம் பார்த்தாலும் டைரக்டரோட உட்காந்து என்னடா பண்ணுறாவ அப்படின்னு எனக்கு கேட்போம். ஆனால் அந்த சீனை வந்து திருப்பி 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 அவர்கிட்ட கேட்டுட்டே இருப்பார். எந்த மாதிரி வேணும் சார், என்ன மாதிரி வேணும் சார், என்ன மாதிரி வேணும் சார். அந்த டெடிகேஷன் இருக்குல்ல, அந்த டெடிகேஷன் ரொம்ப சூப்பர். அது டேரக்டர் விஷன் தானே ஆக்ட் பண்ண போகிறோம். இல்லை, சிரிக்கிறதுலே பல வகையான சிரிப்பு இருக்குது. சின்னதாக சிரிக்கிறதுக்கு, வேகமாக சிரிக்கிறதுக்கு. நம்ம தப்பான ஒரு எக்ஸ்பிரஷனோ தப்பான ஒரு சிரிப்பை நம்ம வாங்கிடக்கூடாதுல்ல. இந்த இந்த இடத்துக்கு இவ்வளோ லெவல் சிரிப்பு இருந்தால் போதும், இவ்வளோ அழுகை இருந்தால் போதும். அழுகிறதுக்கு, சின்னதாக அழுகிறதுக்கு, சின்னதாக அப்படி திரும்புறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஆக்டிங்கில் உங்களுக்கு தேவையான விஷயத்தை டைரக்டரை மட்டும் தான் வாங்க முடியும். இவ்வளோ என்ன ஸ்கிரிப்ட் எழுதிட்டு போனாலும் அந்த இடத்துல ஸ்பாட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா சிரிச்சா என்னடா அப்படி சிரிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல. அந்த மூடு வந்து டைரக்டரோட விஷயத்தில் தான் இருக்குது. அந்த டைரக்டரோட விஷயத்தில் டெஃபினட்டாக வந்து முருகதாஸ் சாரும் அவங்களும் சேர்ந்து பண்ண விஷயத்தில் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டாண்ட் அவுட் ஆச்சு. அதனால் இந்த அசினோட பர்ஃபார்மன்ஸ் இன்னமும் நின்றுட்டு இருக்குது. அந்த ஒரு சின்ன க்ளோஸ்அப் அப்படி பண்ணுற க்ளோஸ்அப் இன்னமும் நின்றுட்டே இருக்குது.